பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலும் கிறிஸ்மஸ் வாரத்துக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம். இயேசு பிறப்பின் செய்தியை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற சிந்தனைகளோடு, கொண்டாட்டத்தின் மனநிலைமையோடு நாங்கள் இருந்தாலும் எங்களை சுற்றிலும் என்ன நடக்கிறதுங்கிறத குறித்து நாங்கள் நிர்விசாரிகளாக இருந்துடக்கூடாது. ஆனாலும் அன்று சொன்ன செய்தி இன்றைக்கும் சத்தியம்தான். அந்த சத்தியமான செய்தி இன்றைக்கு உங்களுக்கு வாழ்த்து செய்தியாக வரட்டும். அன்றைக்கு வயல்வெளியிலே வழக்கம் போல ஒரு கூட்டம் மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை பாதுகாப்பதற்காக இராவிலே தங்கியிருந்த வேளையிலே ஒரு தேவதூதன் வந்து அங்கே ஒரு செய்தியை சொல்லுகிறான். அவர்கள் பயப்படுறார்கள். அவர் சொல்லுகிறான், பயப்பட வேண்டாம். அதாங்க சொன்ன முதல் செய்தி, கிறிஸ்மஸ் செய்தி அதுதான், பயப்பட வேண்டாம். அதுக்கு பிறகு அவன் சொல்லுகிறான், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். இந்த செய்தி அந்த மேய்ப்பர்களுக்கு மட்டுமல்ல, மேய்ப்பர்களுக்கு ஊடாக எல்லா மனுஷருக்கும் கடந்து போக வேண்டிய ஒரு செய்தி. அது மட்டுமில்லை, தொடர்ந்து அந்த தேவதூதன் சொல்லுகிறான், என்ன செய்தி என்று சொன்னால், இன்று, அதாவது அன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் ஒருவர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இரட்சகர் என்கிறது யார்? ஒரு மீட்பர். மீட்பர் என்றால் என்னத்துக்கு மீட்பர் தேவை? எங்கேயோ யாரோ ஒரு சிறைக்குள்ளே அகப்பட்டிருக்கிறார்கள், வெளியிலே வர முடியாதபடி சிறைப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளே இருந்து அவரை வெளியே கொண்டு வர வேண்டும், விடுதலையாக்க வேண்டும். அப்படியான ஒரு செயலுக்காக இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு பாடலையும் பாடுகிறார்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடியவர்கள் கடந்து சென்றார்கள் என்பதை நாங்கள் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆனால் இந்த பிள்ளையினுடைய விசேஷம் என்ன? அது நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 3:16 ஒரு பகுதி இது. தீமோத்தேயுக்கு பவுல் இப்படியாக எழுதுகிறார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதுதாங்க இந்த பிள்ளையினுடைய வித்தியாசம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவாதி தேவன் அவர் நம்மளைப் போல, எங்களைப் போல மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆயினால் ஒரு வித்தியாசமான குழந்தைவர். மற்ற குழந்தைகளைப் போல இல்லை. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கருத்தறிந்து பிறந்த பிள்ளை அல்ல. உன்னதமானவருடைய ஆவியானவரினாலே கருத்தரிக்கப்பட்ட மரியாள் பெற்றெடுத்த குழந்தை. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எதுக்காக இவர் மாம்சத்திலே வர வேணும்? பரலோகத்திலே அவர் தூதர்கள் மத்தியிலே கோடான கோடி சேராபியங்கள், கேராபியங்களுடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணி மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டியவர் இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ளே ஏன் வர வேண்டும்? இதுக்கு பல இடங்களிலே இயேசுவே பதில் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு இடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். அப்போ இவ்வளவு நாளும் ஜீவன் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆகையால் தான் இயேசு சொல்லுகிறார், ஜீவன் உண்டாயிருக்கு. அவர்கள் உயிரோடு தான் வாழுகிறார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. பாவம் நிறைந்து போயிருக்கிறது. ஜீவன் உண்டாயிருக்கிறது மட்டுமல்ல, அது பரிபூர்ணம் அடைவன் நான் வந்தேன். அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலே அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 19 நான் இதை பின்னாலே சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன். இழக்கப்பட்டு போன காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. தொலைந்து போனவர்கள், அவர்களை தேடி பிடிக்க வேண்டி இருக்கிறது. அவர்களை தேடி மீட்டெடுக்கவே நான் வந்தேன். இதுதாங்க கிறிஸ்மஸ் செய்தி. இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. ஆனால் மனுக்குலத்தினுடைய பிரச்சனை என்ன? என்னுடைய உங்களுடைய பிரச்சனை என்ன? நாங்கள் இழக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. நாங்கள் தப்பாக இருக்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்கு வருகிறதில்லை. அந்த உணர்வு வரும் வரையிலும் அந்த மீட்பும் எங்களுக்கு வருவது கடினம்தான். ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு தனி மனிதனையும் தேடி ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். சகேயு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் குள்ளனும், வரி வேண்டுகிறவன், ரோம அரசாட்சிக்கு வேலை செய்கிறவன். வரி வசூலிக்கும் பொழுது அவன் 2 மடங்காக எடுத்து தனக்கு எடுத்துக்கொள்வான். இதனால் ஜனங்கள் அவனை வெறுத்தார்கள். அவன் ஜனங்கள் அண்டையில் போக முடியாது.
அப்படி இருக்கும் பொழுது இவன் இயேசுவை பற்றி எங்கேயோ யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை, இயேசு என்றவர் இருக்கிறார், இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறார் என்று இயேசுவை குறித்து நல்ல காரியங்களை அவன் கேள்விப்பட்டான். ஒரு நாள் அவன் கேள்விப்படுகிறான், வழியிலே அவர் வரப்போகிறார் என்று சொல்லி. இவனுக்கு அவரை பார்க்க ஆசை, அவ்வளோதான். அவனுடைய இருதயம் அவரை காண தேடினது, அவனுக்குள்ளே ஒரு தேடல் உண்டாயினது. இவர் எப்படி இருப்பார்? கேள்விப்பட்டது போல இருப்பாரா? எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்! ஆனால் ஜனங்களுக்குள்ளே போக முடியாது, கல்லறைந்து கொண்டு போடுவார். அடுத்தது இவன் மிகவும் குள்ளன், எட்டி எட்டி பார்த்தாலும் தெரியாது. அதனால் இயேசு ஜனங்களோடு வந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை பார்க்கணும்னா அவரை நோக்கினபடி ஓடி இருக்கணும். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? மற்ற பக்கமாக ஓடிப்போய் ஒரு காட்டத்தி மரத்தில் குடுகுடண்டு ஏறி அத்தி இலைகளுக்கு நடுவில் ஒளித்திருக்கிறான். என்ற ஜனங்களுக்கு முகம் கொடுக்க முடியாது. ஏறி அந்த அந்த இலைக்குள்ளே ஒளிந்திருந்து இவரை ஒரு காலம் எப்படியாவது பார்த்துட வேணும். அவனுடைய தேவை அதுதான், அவனுடைய தேடல் அதுதான். அவன் தான் இழந்து போயிருக்கிறேன், தான் பாவம் செய்திருக்கிறேன் ஒரு உணர்வு கூட அவனுக்கு இல்லை. ஆனால் இயேசுவை நான் காண வேண்டும். இயேசு என்ன செய்தார்? ஜனங்களோடு நடந்து வந்தவர் சரி அந்த மரத்துக்கு கீழே தன்னுடைய நடையை நிறுத்தினார். மேலே பார்த்தார், சகேயுவே என்று அழைத்தார். முன்பின் தெரியாது, சகேயுவை இயேசுவை கண்டதும் இல்லை, இயேசு சகேயுவோட பேசினதில்லை. ஆனால் அந்த இடத்துல வந்து, சகேயுவே இறங்கி வா, சீக்கிரமாக வா, நான் உன் வீட்டில் இன்றைக்கு போஜனம் அருந்த வேண்டும். அவ்வளோதான் இயேசு பேசினது, அவ்வளோதான். இயேசு அவனுக்கு அவனுடைய பாவத்தை உணர்த்தவில்லை, நீ இப்படிலாம் செய்து போட்டான் என்று சொல்லவும் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? குடுகுடண்டு இறங்கி வந்து அறிக்கை பண்ணுகிறத நாங்கள் பார்க்கிறோம். மக்களுக்கு முன்பாக எந்த மக்களுடைய பகையை சம்பாதித்து வைத்திருந்தானோ அந்த மக்களுக்கு முன்பாக இயேசுவிடம் அறிக்கை பண்ணுகிறான். பிரியமானவர்களே, அவனுடைய மனம் திரும்புதலை நாங்கள் பார்க்கிறோம். சகேயு என்ற ஒரு பொக்கிஷத்தை தேடி இயேசு அந்த வழியே வந்தார். நான் விசுவாசிக்கிறேன் அன்றைக்கு சகேயுடைய ரட்சிப்பின் நாள் ஆகினால தான் அந்த வழியிலே இயேசு வந்தார். அவர் தம்முடைய பொக்கிஷங்கள் எல்லாம் தொலைந்து போயிருக்கிற பொக்கிஷங்களை தேடி எடுக்கவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த பொக்கிஷங்கள் இன்றைக்கு யார்? நானும் நீங்களும் தான். ஆனால் எனக்குள்ளே அந்த உணர்வு இருக்கிறதா? நான் இழந்து போயிருக்கிறேன், இழக்கப்பட்டு போயிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு விடுதலை இல்லை, நான் எங்கே போவேன், யாரிடத்துக்கு போவேன், எங்கே பார்த்தாலும் எல்லாரும் என்னை ஏமாற்றுகிறார்கள், என்னை வெறுக்கிறார்கள், நான் யாரிடத்துக்கு போக முடியும்? இப்படிப்பட்ட மனக்குழப்பங்களோடு உள்ளுக்குள்ளே வாழ்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களும் தங்களுடைய வெளி வாழ்க்கையிலே நல்ல வேஷம் போட்டு சந்தோஷமாக இருக்கிறது போல இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இயேசு ஒரு இடத்துல சொன்னார், நோயாளிக்குத்தான் வைத்தியம் தேவை, அதாவது தான் நோயாளி என்று உணர்கிறவனுக்குத்தான் வைத்தியம் தேவை. பிரியமானவர்களே, நீங்கள் எனக்கு விசேஷித்த பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த பொக்கிஷங்கள் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தேடி தேடி கண்டுபிடிக்க ஆண்டவர் வந்திருக்கிறார் இந்த உலகத்தில். நீங்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றை செய்தால் போதும். அவரை காண நீங்கள் வாஞ்சித்து பாருங்கள், அவரே உங்களை தேடி வருவார். நாங்கள் அவரை தேட இல்லை, அவர் தான் தேடி பரத்திலிருந்து வந்தார். தேவன் மாம்சமாகி உலகத்துக்கு வந்தார். அவருடைய வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினது என்று பார்க்கிறோம். அவருடைய பொக்கிஷங்களை தேடி பிடிக்கிறதுல அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இன்றைக்கு அவர் தேடின பொக்கிஷம் நீங்களா நானா? அவருடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் போகும் பொழுது ஆண்டவருடைய சந்தோஷத்தை எங்களால் வார்த்தையில் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, அவர் எங்களை தேடி வந்த தேவன், எங்களுடைய பாவங்களை தாமே சுமந்து தீர்க்க வந்த தேவன். நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இழந்து போனவர்கள் என்கிறதை அறிக்கை பண்ணினாலே போதும். அவர் எங்களை தூக்கி சுமந்து தம்முடைய மடியிலே சுமந்து எங்களை கொண்டு போக இடத்துக்கு கொண்டு போவார். இந்த கிறிஸ்மஸ் செய்தியை எங்களுக்குள்ளே வைத்திருக்காமல் இழந்து போன பலர் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் போய் சொல்லுங்கள், பயப்படாதீங்கள், உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் உங்களை மீட்டெடுக்கிற தேவன், பொக்கிஷமாகிய உங்களை கண்டெடுக்க வந்த தேவன்.